ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பல்லாரி வெட்டி போட்டுக்கணும். பல்லாரி நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் பல்லாரியை வதக்கிக்கிடணும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டுக்கணும். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, அப்புறம் தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பதவாக இருந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் கறியை நம்ம போட்டு கறியை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கறிக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கு நம்ம எடுத்துருக்க 2 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் கறி வேகுத அளவுக்கு வச்சுட்டு லைட்டாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கையில் கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கு அரிசி போட்டுக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி இப்போது நீங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா இருந்ததுக்கப்புறம் நான் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றுவோம். அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி போட்டாலுமே சரி, சிக்கன் பிரியாணி எந்த பிரியாணி போட்டாலுமே தண்ணியெல்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். தேங்காவை அரைச்சி பால் எடுத்து தான் அதை வச்சு தான் பிரியாணி பண்ணுவோம். அப்போ தான் அதோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி செஞ்சிங்கன்னா தேங்காய் பால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சு இப்போ தேங்காய் பால் எடுத்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி யாருக்குனே கறி வேக வைக்கல ஊற்றியாச்சு. அதனால் இப்போது 4 கிளாஸ் தேங்காய் பால் மட்டும் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏலக்காவை தட்டி போட்டிங்கன்னா அதோட வாசனை லாஸ்ட்டாக போடையில் தான் கமன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பிரியாணி 2 விசில் அடிக்க விட்டு இறக்குனதுக்கப்புறம் நெய் விட்டு நல்லா அதுக்கு கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி மட்டன் பிரியாணி வித் மட்டன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.